வணக்கம் நண்பர்களே. இப்போ நடந்து முடிந்த தேர்வுக்கான ஆன்சர் கீயை தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் எப்படி சார் இருந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்னாலையும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா ஜிஎஸ்சில் நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு தமிழில் நம்மளை ரொம்பவே கஷ்டப்பட வச்சுட்டாங்க. அப்படி தான் கேட்கப்பட்ட கேள்விகளும் இருந்தது. சில கேள்விகளுக்கு ஆன்சரே கிடைக்கல, அதுதான் உண்மை. உண்மையாகவே இவங்க 10ஆம் வகுப்பு தரத்திற்கு கொஸ்டினே எடுக்கலை, அதுதான் உண்மை. இந்த கொஸ்டின் பேப்பரை குரூப் 1 படிக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்களுக்கும் இதே தான் நிலமை. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கான ஆன்சருக்கு பார்த்துடலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு தமிழ் ஜிஎஸ்லாம் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கிடையாது. இதில் நம்ம ஆன்சர் கீ மட்டும் பார்த்துடலாம். நான் தனியாக 200 கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடுவேன். அப்படி இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புகிறேன். மேக்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கியூ எத்தனை நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு சென்றிருப்பார்னா ஆப்ஷன் சி 8 நாட்கள். ஆண்டுகளுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூ 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம டெஸ்ட்டில் இது மாதிரி மாடல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 8,500. அடுத்து A/B = 3:7 மற்றும் B/C = 7:6 எனில் சி மற்றும் ஏ இவற்றின் விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி 2:1. அடுத்து பாருங்கள். 2 எண்களின் விகிதம் 3:4 மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3:4ஓட மீசிமா என்னென்னா ஆப்ஷன் ஏ 48. அடுத்து பாருங்கள். ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்ன? இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. அடுத்து ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3. ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவிகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம்னா ஆப்ஷன் ஏ 87%. அடுத்து தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய அடுத்த உறுப்பு எதுனா ஆப்ஷன் பி. அடுத்து சேம் மாடல் தான். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. அடுத்து பகடையிலிருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து விடுபட்ட எண் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. அடுத்து இதுக்கும் ஆப்ஷன் டி தான். அடுத்து பாருங்கள். ஒருவர் தன்னுடைய 4 நபர்கள் ஏ, பி, சி மற்றும் டி ஆகியவருக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோனா ஆப்ஷன் சி. அடுத்து 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி.
அடுத்து 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x-51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் HCF. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 194 21/64 ஆப்ஷன் சி. அடுத்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் ரீசனிங் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் ஏ அப்படிங்கிறது 26ம் சன் அப்படிங்கிறது 27ம் எனில் கேட் என்பது எந்த எண்ணை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட் அப்படிங்கிறது எதுனா ஆப்ஷன் சி 57 குறிக்கும். அடுத்து 198. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. ஏபிசி ஆகியவை வெவ்வேறானவை. அடுத்து பாருங்கள் எண் எழுத்து தொடர். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து ஃபைனலாக பாருங்கள் பகடை கணக்கு. 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 5/36. அடுத்து உங்களுக்கு தமிழ் ஆன்சர் கீ வீடியோ வந்துடும், அதையும் பார்த்துருங்க. ஒரு 10 கொஸ்டின் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிவிட்டு உடனே போட்டுடுறேன். வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடாது இல்லையா, அதனால தான் தெளிவான ஆன்சர் கீயை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன்.